தாங்குட்டுவ புஜ்ஜாம்போல பகுதியில் 5 பேருடன் வேன் ஒன்று தீப்பற்றி எறிந்தமை தொடர்பிலான விசாரணை குற்றப்புலனாய்வு திணைக்களத்திடம் ஒப்படைக்கப்பட்டுள்ளது. தாங்குட்டுவ புஜ்ஜாம்புல இரபடகம வீதியின் கொஸ்ஹேனவத்த பகுதியிலிருந்து போலீசாரால் இன்று காலை இந்த வேன் கண்டுபிடிக்கப்பட்டது. நிதி நிறுவனம் ஒன்றுக்கு சொந்தமானது என கூறப்படும் WPPS 1080 என்ற இலக்கமுடைய இந்த வாகனம் 119 என்ற போலீஸ் அவசர அழைப்பு இலக்கத்திற்கு கிடைத்த தகவலுக்கு அமையவே கண்டுபிடிக்கப்பட்டதாக போலீசார் கூறினர். மக்கள் நடமாட்டம் குறைந்த இந்த பகுதிக்கு அதிகாலை 2 மணிக்கும் 5 மணிக்கும் இடைப்பட்ட நேரத்தில் வேன் கொண்டு வரப்பட்டிருக்கலாம் என போலீசார் சந்தேகம் வெளியிட்டுள்ளனர். வேன் தீயினால் முற்றாக எரிந்து சாம்பலாகியுள்ளதுடன் அதிலிருந்து சடலங்கள் அடையாளம் காண முடியாத அளவில் எரிந்து உருக்குலைந்து காணப்படுகின்றன. இந்த சடலங்கள் வேனின் பின்புறத்தில் உள்ள ஆசனங்களிலேயே காணப்பட்டதாக எமது செய்தியாளர்கள் கூறினர். சாரதி ஆசனம் மற்றும் அதற்கு அருகில் உள்ள ஆசனத்தில் சடலங்கள் காணப்படவில்லை எனவும் அவர்கள் கூறினர். இவர்கள் சுட்டுக் கொல்லப்பட்ட நிலையில் வேனுக்கு தீ வைக்கப்பட்டிருக்கலாம் என போலீசார் சந்தேகம் வெளியிட்டுள்ளனர். வேனுக்கு அருகே இருந்து பாதனைகள் மீட்கப்பட்டுள்ளதுடன் அங்கிருந்து சுமார் 500 மீட்டர் தூரத்துக்கு வீதியில் இரத்தக்கரை காணப்படுவதாகவும் போலீசார் கூறினர். தொழில்நுட்ப கோளாறு காரணமாக வேன் தீப்பற்றியதாக அனுமானிப்பதற்கான எவ்வித தடயங்களும் காணப்படவில்லை எனவும் போலீசார் தெரிவிக்கின்றனர். மாறுவிட மேலதிக நீதவான் பசான் அமரசேன சம்பவ இடத்தில் நீதவான் விசாரணைகளை மேற்கொண்டார். இந்த வேனின் சாரதி பன்னல மாகாந்துர பகுதியைச் சேர்ந்தவர் என சந்தேகிக்கப்படுவதுடன் அவரது மனைவி சம்பவ இடத்திற்கு வந்து வேனை அடையாளம் கண்டுள்ளார். சடலங்கள் எரிந்து உருக்குலைந்துள்ளதால் தமது கணவரின் சடலம் அங்கு உள்ளதா என்பதை அவரால் அடையாளம் காண முடியாமல் போயுள்ளது. எவ்வாறாயினும் சுமார் 1 வாரமாக தமது கணவர் தொடர்பில் தகவல் கிடைக்கவில்லை என அவர் போலீசாரிடம் வாக்குமூலம் அளித்துள்ளார். கபில செனரத்தினும் இந்த சாரதிக்கு எதிரான வழக்குகள் சில நிலுவையில் உள்ளதாகவும் அவர் லீசிங் நிறுவனம் ஒன்றில் கடமையாற்றி வந்ததாகவும் கூறப்படுகிறது. இந்த வேன் கொழும்புதியைச் சேர்ந்த பெண் ஒருவரின் பெயரில் பதிவு செய்யப்பட்டிருந்ததாகவும் போலீசார் கூறினர். அவர் இந்த வேனை கொழும்பில் உள்ள நிதி நிறுவனம் ஒன்றுக்கு வழங்கியுள்ளதாகவும் போலீசார் கூறினர். இதுவரை இந்த இடத்தில் ஏற்கனவே 2 சந்தர்ப்பங்களில் கொலை சம்பவங்கள் இடம்பெற்றுள்ளதாக பிரதேச மக்கள் கூறினர். பிரேத பரிசோதனைக்காக சடலங்கள் நீர்கொழும்பு சட்ட வைத்திய அதிகாரியிடம் ஒப்படைக்கப்பட்டுள்ளன.